ஹலோ மக்களே, மாறன் வீரா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம மாறனை செம மாசாக காட்டியிருக்காங்க. விஜயும் எப்படியாவது இந்த கடையை ஒழிச்சுக்கட்டும்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த பட்டாசு கடைக்கு தீ வைக்கலான்னு சொல்லிட்டு ஆளை அனுப்புகிறாங்க. செம அதிரடியாக நம்ம சூர்யா அதை தடுத்து நிறுத்தி நம்ம மாறனுக்கு ஹெல்ப் பண்ணி மாறன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி அந்த ஆட்களை அவங்க வீட்டுக்கே வந்து அடித்து துவம்சம் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம மாறன் சூர்யாவுக்கு அவங்களோட குடோனில் இருக்க எல்லா சாதனத்தையும் நனையாம பத்திரமா அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. ஒரு விளையாட்டு சூர்யாவும் மாறனும் சேர்ந்த மாதிரி விஜிக்கு சரியான ஆப்பு வைக்க போறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம மாறனும் துணி கடைக்கு பக்கத்துலேயே ஒரு பட்டாசு கடையும் வைக்கிறாங்க. எப்படியாவது இந்த வாட்டி எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணி நல்லபடியாக நமக்கு காசு கிடைக்கணும், அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் தீரும்னு சொல்லிட்டு மாறன் யோசிக்கிறாங்க. நம்ம கார்த்தியும் பிருந்தாவும் சேர்ந்த மாதிரி அந்த பட்டாசு எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் யாருமே வாங்கின மாதிரி இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மாறனும் என்னாச்சு, எதுக்கு இப்போ இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க அப்படி கேட்கும்போது பிருந்தாவும் நம்ம மாறன் கிட்ட இல்லை, எந்த பட்டாசுமே சேல்ஸ் ஆகலை, என்ன பண்ணுறதுன்னே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லும்போது மாறனும் செம காமெடியா, ஆமாம் நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தீங்கன்னா எப்படி அது சேல்ஸ் ஆகும், இங்கே பாருங்கள் நான் சொல்கிறேன்ல இதை மாதிரி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்ம மாறன் செம அதிரடியாட்டு அந்த இடத்துல சேல்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு காட்டுறாங்க. ஐயா வாங்க, இங்கெல்லாம் தரமான பட்டாசு கிடைக்க போகுது, சிவகாசிலேருந்து சரியாக இறக்கி இப்போவே கொண்டு வந்த பட்டாசு உங்களுக்கெல்லாம் ஆஃபர் ஒன்று தரேன் அப்படிங்கிற மாதிரி செம அதிரடியாக அந்த இடத்துல சேல்ஸ் பண்ணும்போது கூட்டம் செமையாக கூடுது. இதெல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்துட்டு இருந்த வள்ளியம்மைக்கு பயங்கரமாக சந்தோஷம் ஆகுது. மாறங்கிட்ட வந்து என்ன மாறா ரொம்ப நல்ல சேல்ஸ் பண்ணுற போல, இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா எல்லா பட்டாசும் சேல்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கடையான நம்ம விஜய் அந்த இடத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த கடையில் இவ்வளோ கூட்டமாக இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது சரி அங்கே பட்டாசு விற்கிறாங்களா, எவ்வளோ தைரியம் இருக்கணும், நம்ம கடையில் எந்த கூட்டமே வரல, இவ்வளோ சின்ன கடையை வச்சுட்டு இவங்க இன்னும் முன்னேறலான்னு பார்க்குறாங்களா, இதை சும்மாவே விடக்கூடாது, எப்படியாவது இந்த பட்டாசு கடைக்கு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாங்க. விஜய்க்கு பக்கத்தில் இருக்க அம்மாவும் என்ன விஜய் எதுக்கு இப்போ அந்த கடையே பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது விஜய் அவங்க அம்மா கிட்ட எவ்வளோ பட்டாலும் இந்த குடும்பம் திரும்ப போகிறது இல்லைம்மா, இங்கே பாரு ஆப்போசிட்லேயே பட்டாசு கடையை ஆரம்பிச்சிட்டாங்க, கூட்டம் வேற பயங்கரமாக இருக்குது, நல்ல சேல்ஸ் ஆகிருக்கும்ல, இனிமேல் இந்த கடையை விட்டு வைக்கக்கூடாதுன்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லவும் அவங்க பயந்து போயிடுறாங்க. விஜய் திருப்பியும் ஆரம்பிக்காத, இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் போகுது, நீ வேற மாறனை எதாவது செய்ய போய் மறுபடியும் நமக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு செயலை செய்திருப்பறான், கொஞ்ச நாளுக்கு அமைதியாக இருப்போமேனு சொன்னாலும் விஜய் அதை கேட்குற மாதிரி இல்லை. நம்ம இங்கே இருக்கிறது இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காண்டி தான், அதுக்காக வேலைகள் எல்லாமே பார்க்கணும், நீ என்னன்னா இப்படி பேசிட்டு இருக்க, பயன்படாதம்மா நான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி விஜயும் அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. வீட்டுக்கு வந்தோடனே மாறனும் எல்லா கணக்கையும் எடுத்து பார்க்குறாங்க. பட்டாசு கடையில் அமோகமாக எல்லாமே சேல்ஸ் ஆகிருக்கு, இப்படியே சேல்ஸ் ஆகிட்டா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. தூரத்தில் இருந்த விஜயும் இதை கவனிச்சிடுறாங்க. இந்த வாட்டி விட்டு வைக்கக்கூடாது, இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ரவுடி கும்பலுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க. டே இப்படி என் கடைக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்குல்ல, மாறன் கடையில் ஒரு பட்டாசு கடையும் வச்சுருக்காங்க, எப்படியாவது நைட்டோட நைட்டு அந்த பட்டாசில் நீ வந்து கொளுத்தி விட்டுறணும், கடையும் போயிடணும், அந்த பட்டாசு கடையும் போயிடணும், துணி அவ்வளோ எரிஞ்சு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை விஜய் அந்த ஆட்கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. அதுபடி அந்த ஆட்களும் போய் எப்படியாவது இந்த பட்டாசை எரிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் இது எதுவுமே நம்ம மாறன் வீரா யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ராகவனும் கண்மணிகிட்ட வந்து நான் பண்ண தப்பை எப்போவுமே நீ மன்னிக்க மாட்டிய கண்மணி, எனக்கும் உன் கூட செக்கப் வந்து ஸ்கேனில் எல்லாம் குழந்தைய பார்க்கணுன்னு ஆசையாக தானே இருக்கும், அந்த சுச்சுவேஷனில் மாறன் இப்படி பண்ணனால தான் நான் இப்படி கோபப்பட்டேன், அது மட்டும் இல்லாமல் எத்தனால தான் இந்த கோபத்தை எல்லாமே மனசில் வச்சுட்டு இருப்பேன், என்னை மன்னிச்சுக்கோ கண்மணி அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் நம்ம கண்மணி அதை கேட்குற மாதிரி இல்லை, அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. ராகவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கதை பார்த்த கார்த்தியோ, ராகவா நீ எதுக்கு வருத்தப்பட்டு இருக்க, எப்படி இருந்தாலும் அண்ணி கொஞ்சம் நல்ல மனசு மாதிரி வரதான் போகிறாங்க, அதனால வருத்தப்படாதுன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. விஜய் அனுப்பின ஆட்களும் மாறனோட பட்டாசு கடையை எரிக்கிறதுக்காண்டி கரெக்டாட்டு தீ வைக்கிறதுக்கு பார்க்குறாங்க. செம அதிரடியா பக்கத்து கடையில் உள்ள சூர்யா அதை தடுத்து நிறுத்திடுறாங்க. என்னடா என்ன வேலை பார்த்து வச்சிருக்கீங்க, நீங்கள் இந்த கடையை எரிப்பீங்களான்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே அடித்து துவம்சம் பண்ணுறாங்க. உங்களை யாருடா இது இப்படியெல்லாம் செய்ய சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி கும்பல் எல்லாத்தையுமே நம்ம மாறனோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. சூர்யாவும் மாறன்னு சொல்லிட்டு சத்தம் போடவும் அந்த இடத்துல வள்ளியம்மா யாரா இந்த நைட்டில் இங்கே
இங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாங்க. அந்த இடத்துல சூர்யாவை பார்த்த உடனே மாறனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்றதுக்கு வந்திருப்பானோன்னு சொல்லி நம்ம ராகவனும் கார்த்தியும் யோசிச்சுட்டு இருக்காங்க. மாறன் கிட்ட வந்து மாறன் எது நடந்தாலும் கொஞ்சம் அமைதியா இரு, என்னதான் சொல்ல வரான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிக்கிறாங்க. சூர்யாவும் டேய் கடை மட்டும் வச்சா போதாது, அதை கண்டிப்பா பாதுகாக்கிறதுக்கு எப்படின்னு தெரியணும் அப்படின்னு நம்ம மாறன் கிட்ட சொல்றாங்க. மாறனுக்கும் எதுவும் புரிய மாட்டேங்குது. சூர்யாவும் அந்த இடத்துல டேய் இந்த பாரு இன்னும் நிக்கிறாங்கல்ல இந்த ரவுடி பசங்க, உன்னோட கடையை எரிக்கிறதுக்கு வந்தாங்க, நான் தான் பிடிச்சு அடிச்சு துவம்சம் பண்ணி இந்த இடத்துல கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது மாறனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. டேய் இவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க இப்படிலாம் பண்ணுவீங்க, நான் இருக்கும்போதே என்னோட கடையை எரிச்சிருவீங்களா, உங்களை யார் அனுப்பியிருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த விஜயோட வேலை தானே இதெல்லாம், அவெல்லாம் திருந்தவே மாட்டாளான்னு சொல்லிட்டு அந்த ரவுடி கும்பலை மாறனும் சூர்யாவும் சேர்ந்த மாதிரி அடிச்சு பழந்து கட்டுறாங்க. அதே சமயத்துல அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா விஜயும் எப்படியாவது இந்த மாறனோட கடை இப்ப இருக்க போறதில்ல, எப்படியும் எரிச்சிருப்பாங்க, இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு போய் பார்க்கலாம், ரொம்பவே சோகமா இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தா மாறன் கடைக்கு எந்த பிரச்சனையுமே ஆகலை. இதை பார்த்துட்டு இருந்த மாறன் விஜயை பார்த்து ஏ விஜி நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடி, எவ்வளவு பட்டாலுமே எங்க குடும்பத்துல பழி வாங்கணும்னு சொல்லிட்டு உள்ள என்ன உனக்கு எப்போ தாண்டி போவோம், சரி உன்னை மன்னிச்சு விட்டா கடைசியில என்னோட கடைக்கே நீ கை வச்சிட்டியா, உன்னெல்லாம் நீ சும்மா விட போறது இல்லை, எதுக்கு எங்க கிட்ட வந்து மோதுற, உனக்கிட்ட தான் இப்ப பெரிய கடையெல்லாம் எங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு இல்ல, அந்த கடையை உனக்கு பார்க்க தெரியாதடி அப்படிங்கிற மாதிரி நம்ம மாறன் செமையா பொழந்து கட்டுறாங்க. விஜய பக்கத்துல இருந்த வீராவும் அவன் சொல்றது எல்லாமே சரிதான் விஜய், நீ ஏன் இந்த மாதிரி செய்யற, நீ இனிமே எங்க பக்கம் இந்த மாதிரி செய்தியனா அதுக்கப்புறமா உன்னை உயிரோடவே விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சரியா மிரட்டி விடுறாங்க. அதே சமயத்துல நம்ம கார்த்தியும் பிருந்தாவும் எல்லாரும் சேர்ந்த மாதிரி அந்த பட்டாசு கடையிலையும் துணி கடையிலையும் சேர்ந்து வியாபாரத்தை செமையா நடத்திட்டு இருக்காங்க. நம்ம வீராவும் மாறன்கிட்ட வந்து இந்த விஜயோட தொந்தரவு தாங்க முடியல, இப்ப கடையை எரிக்கலான்னு பார்த்துட்டா நைட்டு கூட இந்த கடைக்கு சேஃப்டியே இல்லை, இப்ப என்ன பண்ணலாம் மாறா, யாராவது ஒரு காவலோ இல்லை கேமராவோ ஏதாவது வச்சிடலாமான்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மழை பெய்துட்டு இருக்கு. நம்ம மாறனுக்கு வீட்டிலேயே இருக்க முடியலை, இப்போ என்ன பண்ணுறது, கடையில் ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ, இவ்வளோ மழை பெய்யுதுன்னா கடையில் உள்ள சாதனம் எல்லாமே நனைஞ்சு போயிருமே அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. மாறனோட கடையில் உள்ள துணிகள் எல்லாமே கொஞ்சம் நனைய வர மாதிரி இருக்குது. இதை பார்த்த உடனே மாறணும் எப்படியாவது இதெல்லாம் காப்பாற்ற சொல்லிட்டு அந்த இடத்துல உள்ள துணி எல்லாத்தையுமே ஒரு கண்டெய்னர் லாரியில எடுத்துட்டு வந்து கரெக்டாட்டு சேவ் பண்ணி வைக்கிறாங்க. அதே சமயத்துல மாறணும் நம்ம வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம வீராவும் என்ன மாறா எல்லாம் துணியும் சேஃபா தானே இருக்கு, கடையில எந்த பிரச்சனையும் இல்லையேன்னு சொல்லும்போது மாறணும் கடையில ஒழுகல் இருக்குது, அதனால துணி எல்லாம் நனைஞ்சிரும்னு சொல்லிட்டு இந்த லாரியில பிடிச்சு ஏத்திட்டு வந்திருக்கேன்னு சொல்லும் போது பின்னாடி இன்னொரு லாரி வரும்போது நம்ம வீரா அந்த இடத்துல கேக்குறாங்க என்ன மாறா ஒரு லாரி துணி இருக்கு, இன்னொரு இதுல ஏன் இவ்வளவு துணி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நம்ம மாறணும் அந்த இடத்துல ஒண்ணு நம்மது இன்னொன்னு பக்கத்து கடை சூர்யா இருக்கான்ல அவனோடதுன்னு சொல்லிடுறாங்க. சூர்யாவும் இதெல்லாம் தெரிஞ்சு அவங்க வீட்டுக்கு வராங்க. மாறணும் சூர்யாவை பார்த்த உடனே என்ன கடையெல்லாம் வச்சா போதாது, இப்படி புயல் மழை காத்து எப்போ வரும்னு நம்ம அதை கணிச்சு அதுக்கு ஏற்றவாறு நம்ம கடையை பாதுகாக்கணும், இது கூட உனக்கு தெரியாதா பங்காளி அப்படிங்கிற மாதிரி செமையா கேட்குறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த சூர்யாவும் ரொம்பவே ஒற்றுமை ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். மாறணும் சூர்யாவும் சேர்ந்த மாதிரி விஜய்க்கு செம அதிரடியா இனி ஆப்பு வைக்க போறாங்க. அந்த சீன்லாம் செமையாவே இருக்க போதுன்னே சொல்லலாம்.